தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சி. இதெல்லாம் நல்லா தருவேன், தரமா தருவேன், காசு வாங்கிட்டு தருவேன். நான் வேணும்னா எனக்கு போடு, ஓட்டு போடு. இல்லைன்னா ஏற்கனவே இந்த நாசகரக போயிட்டு நாட்டை நாசம் பண்ண மாதிரி போடு. புரியுதா? புரியுதா? இதுதான் நான் செய்வேன். நான் என்ன செய்வேன்? உனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன். டாஸ்மார்க்கை மூடிட்டு கல்லுங்கிற சொல்ல நான் உச்சரிக்காம பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு. ஆமா தம்பி, உண்மையிலே அது மூலிகை சாறா? டே மூலிகை சாறு. இங்க பாரு, பனையை மரம் என்று குறிப்பிடல, பனையை புல், பெரிய புல் என்றுதான் குறிப்பிடுது. இரண்டாவது, தாயின் மாறல பால், பசுவின் மாறல பால், பனை தென்னையின் மாறல பால், ஒரு கலப்படம் இல்லாதது. நான் திறந்து விடுறேன். அன்னைக்கு எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். அன்னைக்கு பச்சை மட்டையோட தெரிவேன். எவனாவது குறுக்க வந்தா நம்பிக்கையோட இரு. நாம வெல்ல போறோம். இந்த தேர்தல்ல நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டு சாதிச்சது போதும். தூக்கி போடு, தூக்கி போடு. இந்த பிள்ளைய பாரு, படிச்சவன், பல் மருத்துவன். இவனுக்கு வாக்கு செலுத்தி உள்ள அனுப்பு. ஏன் இந்த திராவிட திமுக அதிமுக இந்த திராவிட பசங்களோட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு இவன் அனுப்பிவிடு, இவன் அனுப்பிவிடு. பொய்ய தவிர என்னடா பேசியிருக்காங்க நம்மகிட்ட? என்னடா செஞ்சிருக்காங்க? போன தடவை வென்று போன எம்எல்ஏ யாரா? டேய், உனக்கு இரு, உனக்கு நம்ம பூமி தாய் நம்ம ஆத்தாவின் மாற அறுத்துக்கிட்டு போறான்னு உனக்கு ஆத்திரம் கோபம் வருதுன்னா மாத்திர விவசாய சின்னத்திற்கு போட்ட போட்டு எல்லாத்தையும் மாத்து. இந்த மாதிரி படிச்ச ஒரு பிள்ளை, இப்படி ஒரு இளைய பிள்ளை, உழைக்கை உங்களுக்கு உண்மை நேர்மையுமா இருக்கிற சீமானின் தம்பி பிரபாகரனின் மகனின் பிள்ளை யாருக்காவது இருக்காடா சொல்லு. எங்க அப்பா சொல்றாரு, மணிகண்டோட அப்பாவும் அம்மாவும், என் பிள்ளை பாலராஜ் சுட்ட உடனே ஓடியாந்து போராடி வழக்கு போட வச்சாயா, என் கூட இருந்தாயா? எங்கடா நீ ஓட்டு போட்ட எம்எல்ஏ கண்டிச்சானடா? போட்டானா? இந்த காலத்துல எவனாவது? டேய், நீ மான தாய், மான தமிழச்சி மாறல, நீ பால் குடிச்சது சத்தியமானா? நீ உண்மையிலே நல்ல தமிழ் தகப்பன், தமிழ் தாய்க்கு பிறந்தது சத்தியமானா? இவங்களை இந்த களத்துல வச்சு வீழ்த்தி காட்டுறா, வீழ்த்தா. சரியாக என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தவர்களே, சரியாக இன்னும் 10 நாட்கள் 23ஆம் தேதி எல்லா கொடுமைக்குமான தீர்ப்பை நீ எழுது, மாத்தி எழுது. இந்த ஒற்றை விரலால் எழுது. விவசாய சின்னத்தில் ஒரே அழுத்தாக அழுத்தி இந்த அயோக்கியர்களை தீ வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டு. இதுதான் உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. மே 4ஆம் தேதி உன் அண்ணன் வென்றான் என்ற செய்தி வந்ததனால் நீ சொல்ற பிரச்சனை எல்லாவற்றிற்கும் முற்று வைக்கப்படும். எதை முறையிட்டு புலம்புவதை விடு. உனக்கான அதிகாரத்தை நீ நிறுவு. இதுக்கு முன்னாடி நீ வாக்கு செலுத்தினாய், நீ தோற்று போனாய். இம்முறை விவசாயிக்கு என் தம்பி பால்ராஜுக்கு வாக்கை செலுத்தி நீ வெற்றி அடைந்து கொள். உனக்கான அதிகாரத்தை நிறுவு. இந்த நிலத்தில் 2 பேருக்கு தான் போட்டி. யாரு நல்லாட்சி கொடுத்தது, கொடுக்க போறதுன்னு. ஒன்னு என் தாத்தன் காமராஜ், இன்னவன் அவன் பேரன் சீமான். 9 ஆண்டுகள் தலை சிறந்த ஆட்சியை என் தாத்தன் கொடுத்தான் என்பது வரலாறு இல்லை. அவன் பேரன் அவன் தாத்தனையும் தாண்டி சிறந்த ஆட்சியை கொடுத்தான் என்பது இனி வரும் வரலாறு. எவனையாவது இந்த திமுக கட்சிக்கார அதிமுக கட்சி எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம், கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம், ஜெயலலிதா ஆட்சியை கொடுப்போம் சொல்றானடா. அவனு காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் தான் சொல்றேன்.